அப்துல்லா இப்னு மஸ்ஊதுனுடைய கிராத்துக்கு முன்னால் பறவைகளும் நின்று கேட்கும். மலக்குமார்களின் பாதுகாப்பது. இங்கே காலையிலிருந்து ஓதப்பட்ட கிராத்துக்கு பின்னால் லட்சோப மலக்குகள் குவிந்திருப்பார்கள். பார்க்கிற பார்வைதான் கிடைக்கல. சஹாபிகள் மலக்குமார்களை பார்த்தவர்களும் இருக்கிறார்கள். சஹாபிகளிலே மலக்குகளை பார்த்தவர்கள் உண்டு என்று இமாம் புகாரி ஹதீஸிலே பதிவு செய்வார். நாங்கள் பச்சை தலப்பாகை கட்டிய மலக்குகளை போர்க்களத்தில், குறிப்பாக பத்ர் களத்தில் பார்த்தோம் என்று சஹாபிகள் சொல்லும் செய்தி ரொம்ப ஆச்சரியமாகும். மலக்குகளும் கூட பார்க்கும் இடத்தில் சஹாபிகளின் கண்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தான். அன்பர்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு நீங்க குர்ஆன் ஓதுங்க, நான் கேட்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இமாம் புகாரி எழுதுவார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் நிறைய ஓதுவாங்க, எல்லாரும் கேட்பாங்க. இந்த இடத்துலதான் அவங்க கொஞ்சம் கண்ணீர் வடிச்சாங்க. கொஞ்ச நேரம் அப்படி ஸ்டாக் ஆயிட்டு நின்று போனாங்க. என்ன யா ரசூலல்லாஹ், தாங்களுக்கு நான் ஓதுவதா? அஅக்ரவு அலைக், நான் ஓதுவதா தங்களுக்கு? வாலைக்கும் உன்சல், குர்ஆன் தங்களுக்கு அல்லாஹ் அருளினான், குர்ஆன் தங்களுக்கு தானே இறக்கப்படுது, நான் ஓதுவதா? இப்னு மஸ்ஊத் கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பாடத்தை அங்க கற்றுக் கொடுத்துறாங்க. ஒரு விஷயம் தெரியுமா இப்னு மஸ்ஊத், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒருவரை ஓத வைத்து நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். குர்ஆன் ஓதுவதும் பாக்கியம், பிறரை ஓதச் சொல்லி கேட்பதும் பாக்கியம். குர்ஆன் ஓதுவதும் பாக்கியம், ஒருவர் ஓதுவார் இன்னொருவர் கேட்பார், கேட்பதும் பாக்கியம்.